ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற என்னோடய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கிறதுனால மார்கழி நாள் இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன். 3:30 எழுந்திரிச்சு 4 o'clock ரெடியாகி வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப குளிராக இருந்துச்சு. மற்ற நாளை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனாலுமே எழுந்திரிச்சு காலையிலேயே குளிச்சிட்டோம். நல்லா சூடாக தண்ணி வச்சு குளிச்சிட்டோம். இன்றைக்கி ஸ்டென்சில் வச்சு தான் கோலம் போட்டிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச போல் போட்டுருந்தேன். என்னுடைய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால தாமரைப்பூவும் வரைஞ்சிட்டு மகாலட்சுமி தாயாரோட பாதமும் வரைஞ்சி விட்டுட்டேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கலரிங்லாம் கொடுத்து பண்ணுறது. எப்படி இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை விட நிறைய பேர் சூப்பராக போடுறாங்க. ஆனால் எனக்கு கோலம் போட தெரியாது. இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறமா பூஜை படத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். நான் நேற்றே பூஜை பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்ததுனால இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னபூர்ணி தாயார் கீழே பச்சரிசி நிரப்பி அவங்களையும் அமர்த்தியாச்சு. இன்றைக்கி ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். 4 o'clock போல் என்னுடைய பூஜை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 5 o'clock முடிச்சிட்டேன். 5 o'clock நான் விளக்கு ஏற்றி முடிச்சிட்டேன். இன்றைக்கி பக்கத்தில் என் குட்டி பையன் இருந்து எல்லா சவுண்டு கொடுத்துட்ருக்காரு. டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெட்செட் போட்டு கேட்டுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு. ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். சரி இன்றைக்கி லாங் வீடியோ எடுக்கணும் போடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி லாங் வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். நம்ம எல்லாமே நேற்று நைட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் விளக்குக்கெலாம் எண்ணெய் ஊற்றிட்டு திரி வச்சுட்டு நம்ம படுக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு தான் நம்ம திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றணும். நம்ம எண்ணெய் ஊற்றி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்ருக்கக்கூடாது விளக்குக்கு. அதனால் எல்லாம் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்ததுமே நம்ம திரியெல்லாம் போட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் டெய்லி நம்ம இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால தினமும் தலை குளிக்கணுமா எப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நம்ம தினமும் தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நான்வெஜ் ஒரு சிலவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒரு சிலவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நம்ம காலையில் எழுந்திரிச்சு கண்டிப்பாக தலை குளிக்கணும். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம சுத்தமாக இருக்கோம் அப்படின்ற நேரத்துலனா தலை குளிக்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா கட்டாயம் நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணும்.
நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்ம விளக்கேற்றும் போது வெளியிலேருந்து தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும். நம்ம மகாலட்சுமி தாயாரை வெளியிலேருந்து தான் உள்ளே கூட்டிகிட்டு வர போல் அது. நம்ம உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஏற்றக்கூடாது. இன்றைக்கி நான் சாம்பிராணி புகை போடல, வெறும் இந்த கப் சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சிட்டேன். ஏன்னா பாப்பா இங்கிலீஷ் 2 பேருக்குமே கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நான் சாம்பிராணி போடலை. அவ்வளோதான், பூஜை ஒர்க் முடிச்சுட்டு தீபாராதனை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சைலண்ட்டாக, மனசுக்கு ரொம்ப அமைதியாக சாந்தமாக என்னுடைய பூஜையை நான் முடிச்சிட்டேன். கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு, இன்றைக்கி அவங்களுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுன்றதுனால மார்னிங் எழுந்திரிச்சி சமைக்கலான்ட்டு நான் என்னுடைய சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பூஜை முடிஞ்சது. பேக் டு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன சமைக்கிறதுனே தெரியல. சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நம்ம ஆஸ் யூஷுவல் சாம்பாரே வைக்கலாம் அப்படின்ட்டு நான் சாம்பாரே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு, வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் தான் இருந்தது. சரி, அதையும் பொரியல் பண்ணிடலான்ட்டு கேரட் பீன்ஸ் வச்சு பொரியலும் பண்ணிட்டேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற எனக்கு ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் மாங்காய் போட்டு சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு சாம்பார்னாலே மாங்காய் போட்டு சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சாதம் வெந்துருச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொரியல் மட்டும்தான். தம்பிக்கு வெஜிடபிள்ஸ்லேயே சாதம் போட்டு கிண்டி கொடுத்துருவேன். அவரும் சாப்பிட்டுட்டு வந்துடுவார்.
சைட் பை சைட் பாத்திரமும் விழுந்துட்டு இருந்துச்சு, அதையும் கழுவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்களையும் ஆஃபீஸ் அனுப்பிட்டு இதுக்கப்புறமா பையனை எழுப்பி அவரை ரெடி பண்ணி அவரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவருக்கு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் நடக்கும். ஸோ அவரையும் சீக்கிரமாக ரெடி பண்ணி அனுப்பணும். அவ்வளோதான், அவருக்கு லன்ச் பேக் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.